சூக்ஷம் தர்ஷினி. இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, வெளிநாட்டுக்கு ஒரு பொண்ணு போறாங்க. அங்க போயி ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது தெரிஞ்சு அவங்க ஃபேமிலி அந்த பொண்ண இந்தியாவுக்கு கூட்டு வந்து மர்டர் பண்றாங்க. எப்படி இந்த ஃபேமிலி கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்றேன். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் மூவி தான். யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு வேற ஒரு நரேட்டிவ் வச்சு அது வழியா ட்ராவல் பண்ணாங்க. எப்படி ஒரு த்ரில்லர்னா ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வச்சு கடைசியில ட்விஸ்ட் பண்ணணுமோ, அது மாரி கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பயங்கர பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, நஸ்ரியா. இந்த ஃபேமிலியில ஏதோ மர்மமா நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே நம்ம ஹீரோயின் தான். விடாம ஒரு ஒரு லாஜிக்கா கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு பாசிட்டிவ் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு. இந்த பாட்டிய தான் கொலை பண்ண போறானுங்க அப்படின்னு எல்லாரும் நெனச்சுட்ருப்போம், ஆடியன்ஸ் முதற்கொண்டு. அந்த பாட்டிய கொலை பண்ற மாரி காட்டி, அந்த லெஸ்பியனா இருக்க பொண்ண தான் கொலை பண்ணுவாங்க அந்த ஃபேமிலி. அடுத்து இந்த படத்தோட டிஐ. ஒரு த்ரில்லர் மூவினா பளீர்னு இருக்கக்கூடாது. அப்படியே டல்லா கொஞ்சம் மங்கலா கிரீனிஷ் ப்ளூ அந்த டோன்ல இருந்தா, ஓகே படம் வந்து கொஞ்சம் டார்க்கா போகுது. அந்த ஃபீல் நம்மளுக்கு வரும். அந்த ஃபீல இந்த டிஐ இன்ஜினியர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்ன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பெருசா எதுவும் இல்ல. வேணா பார்க்குற ஆடியன்ஸ் சொல்லலாம். எப்படி ஒரு பொண்ணுங்க 3 பொண்ணுங்க சேர்ந்து இவ்வளோ தைரியமான விஷயத்த பண்றாங்க. ஒரு பசங்களாலயே அவ்வளோ தைரியமா பண்ண முடியாது. இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்கு. இன்னொன்னு மியூசிக் வேணா சொல்லலாம். மியூசிக் ரொம்ப வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப ஓவர் த டாப்பா இருந்த மாரி இருந்தது. பட் பெருசா ஒண்ணும் குத்தமா சொல்ல முடியாது. இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவிக்கான எல்லா அம்சத்தையும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு தியேட்டர் வாட்ச். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார்.